டூ கற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, அது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். அதோட எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் இருக்கும், அதாவது செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன். இதில் ஏபிசி அப்படின்னு சொல்லி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். அதுலேயே ஏ முக்கியமாக ஜீரோவாக இருக்காது. அப்படி இருந்தால் தான் அது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது எப்போயுமே ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் வரும், ஈக்குவல் டு ஜீரோன்ற ஃபார்மெட்டில். இதை இதுக்கான ரூட்ஸ், அதாவது எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி சால்வ் பண்ணலாம்னா 3 மெத்தட்ஸ் மூலயமா: மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன், மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், அப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. இதோட ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரியல் ரூட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அது ஜீரோ இல்லாட்டினா ஜீரோவோட அதிகமாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரியல் ரூட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வச்சு நம்ம அதுக்கு எப்படி ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஜீரோவோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 ரூட் அதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். அதே ஜீரோவாக இருந்துச்சுன்னா 2 ஈக்குவலான ரூட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். இதே ஜீரோவோட கம்மியாக இருந்தால் தான் அதுக்கு ரியல் ரூட்ஸே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதோட ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்ற சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இது எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ், ஸோ 4x. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2x ப்ளஸ் 6. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் கொடுக்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 2x வரும். 4 மைனஸ் 6 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்துருச்சு. நம்ம இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஃபார்முலாவில் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதை நம்ம இது குவாட்ரட்டிக்காக இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். செக் பண்ணி குவாட்ரட்டிக்காக இருந்துச்சு, அதுக்கு ரியல் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளால் இங்கே தான் சால்வ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏ 1, பி 2, சி -2 இதெல்லாம் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி 2 பி ஸ்கொயர் 4, ஏ 1 -2. இப்போ -2 இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆயிரும். 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 1 8, ஸோ 8 ஈக்குவல் டு 12. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பி என்ன, -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், நம்ம இங்கே இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த வேல்யூ 12 பை 2a 2 இன்ட்டு 1. இப்போ -2 இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 இன்ட்டு 4 12ன்னு பிரிக்கலாமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 4 பை 2. இப்போ 4 2 ஸ்கொயர்னு சொல்லணும். ஸோ 2 இன்ட்டு 2ங்கிற ரூட் கேன்சல் பண்ணி வெளியில் வந்துடும். -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 பை 2. இப்போ இதில் காமனாக 2வை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2. 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் என்னென்னா ரூட் 3 -1
அண்ட் √3 minus √3 minus 1 இதான் வந்துட்டு ஆன்சர். x equal to இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா x equal to √3 minus 1 minus √3 minus 1 இதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். இதை வந்து என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம், ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் x² + 5x + 6 = 0. ஃபோர்க்கு வந்து கொடுக்கணும். ஃபோர்க்கு என்னென்னா வந்துட்டு இப்போ ஆட் பண்ணால் 5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். இப்போ 2 + 3 வந்துட்டு 5, 2 × 3 6. ஸோ இந்த 5 நம்ம பிரித்து எழுத போகிறோம். x² + 2x + 3x + 6 = 0. இப்போ இந்த ரெண்டில் இருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாம். அப்போ என்ன மிச்சம் இருக்கும், x + 2 இருக்கும். இந்த ரெண்டில் இருந்து 3யை காமனாக எடுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு 3யை காமனாக எடுத்தோம்னா 3x + 2 இருக்கும் = 0. இப்போ மொத்தத்தில் இருந்து x + 2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா x + 2 பேலன்ஸ் என்ன இருக்கும், x + 3 இருக்கும். x + 3 = 0. இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x equal to -2, இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 அண்ட் x equal to -3, இந்த +3 அந்த பக்கம் போச்சுன்னா -3. ஸோ ஆன்சர் வந்துட்டு x equal to -2 அண்ட் -3. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா x equal to -2 -3. நெக்ஸ்ட்டு இந்த சம் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2x² - 3x - 5 = 0. இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மூலமாக இப்போ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணிக்கணும். அது எப்படின்னா வந்து இதை a + b² ஆர் a - b² இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இதை வந்து எப்படி நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னா 2x² - 3x - 5 = 0. எக்ஸ் உள்ள டேர்ம் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கணும், மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். x² + 3x = 5. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். x² - 3/2 x = 5/2. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - 2ab. இப்போ நமக்கு +b² வேணும். இருந்துச்சுன்னா நம்ம a - b² ஃபார்முலா கொண்டு வரணும். இதுக்குள்ளே தான் 2ab இருக்குது. ஸோ b இருக்குது. எக்ஸ் வந்து a அப்படின்னா இதுக்குள்ளே 2b வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் 3/2 × 1/2 = 3/4. ஸோ இதுதான் நமக்கு வந்து b² இதை வந்து b அது என்ன பண்ணுன்னா இப்போ 3/4² வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3/4² gives x² - 3/2x + 3/4² = 5/2 + 3/4² இப்போ எக்ஸு இது வந்து a + a - b ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. அப்போ x - 3/4² = 5/2 + 3 3s are 9/4 4s are 60. இப்போ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். 5 8s are 40 + 9/2 60. x - 3/4² = 49/60. இப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட் ஆகிடுச்சுன்னா x - 3/4 =
ஸோ ரூட் 49/16 7/4 வரும். இப்போ இந்த 3 - 4 அந்த பக்கம் வரும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ரூட் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாடலஸ் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போகும். எக்ஸிக்கல் இந்த 3/4 அந்த பக்கம் வச்சுன்னா 3/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7/4. இப்போ 3/4 ப்ளஸ் 7/4 அடுத்து 3/4 மைனஸ் 7/4ன்னு 2 இருக்கணும். இப்போ 3/4 ப்ளஸ் 7/4னா 10/4. இது 5/2 ஆயிடும். இது 3/4 ப்ளஸ் மைனஸ் 7/4னா மைனஸ் 4/4. ஸோ 1 ஆகும். ஆன்சர் x = 5/2, -1 தான் ஆன்சர். சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு x = 5/2, -1 இதான் இருக்குங்க ஆன்சர். இப்போ இந்த இதை வந்து யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு போடுங்க. நான் வந்து டவுட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணி போடுறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.